பெரியாழ்வார் யசோதை தன்னுடைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதுவரை பாருங்க, கிருஷ்ணனே கண்ணுன்றது, வாடா கட்டிக்கோடா, ஓடிவாடா, தளர் நடை நடந்து வாடா எல்லாம் கூப்பிட்டா. இப்ப கொஞ்சம் பெரியாழ்வார் யசோதை வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. கவனிச்சுட்டே இருந்தாலாம். திடீர்னு பார்த்தா பெரியாழ்வார் யசோதை முதுகுல பனித்துளி சிந்துவது போல் இருந்ததாம். இந்த பூ இதழ்கள்ல இருந்து பனித்துளி சிந்தும் அல்லவா, நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் பாடினாரே, மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம், அந்த மாதிரி பூலேந்து தேன் சிந்துவது போல, பூலேந்து பனித்துளி சிந்துவது போல பெரியாழ்வார் யசோதை முதுகுல குழு 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 குழுன்னு ஏதோ பனித்துளி சிந்துற மாதிரி இருந்துதான். என்னடா பனித்துளி சிந்தறதேன்னு திரும்பி பார்த்தாள் பெரியாழ்வார் யசோதை. நாம் அழைக்காமலேயே நம்ம குட்டி கிருஷ்ணன் ஓடி வந்து கட்டின்னு இருக்கானா. இது எவ்வளவு விசேஷம். நாம கூப்பிட்டு பெருமாள் வந்தா அது சிறப்பு தான். ஆனா கூப்பிடாமலேயே நம்மளை தேடி ஓடி வராருன்னா அது இன்னும் சிறப்பு இல்லையா? கிருஷ்ணன் பின்னாடியால வந்து அணைச்சுன்னு இருக்கான். அதனால ஏன் பனித்துளி சிந்தணும்னா அதை எவ்வளவு அற்புதமான உதாரணத்தோடு பெரியாழ்வார் யசோதை சொல்றா பாருங்கோ. நம்மால் மணிவண்ணன் இல்லையா, நீலமணி போல் வண்ணம் படைத்தவன் வட்டு. அவனுடைய ரெண்டு பக்கம் முன் தொடைகளை பார்த்தா வட்ட வடிவில உள்ள இந்திரநீலக்கல் போல இருக்கு. அந்த ரெண்டு தொடைகளுக்கும் நடுவுல பார்த்தா நம்ம முன்னாடியில இருந்து பார்த்துன்னு வரோமே, முத்து என்றும் சன்னம் என்றும் கண்ணபிரானுடைய அந்த பிரைவேட் பார்ட் குஹிய சின்னம் என்று பார்த்தோம் அல்லவா, அது நடுவுல இருக்கு. அது எப்படி இருக்கான்? வட்டு நடுவே ரெண்டு இந்திரநீலக்கல் வட்ட வடிவமாக இருக்க, அதற்கு நடுவே ஒரு வளர்ந்து வரக்கூடிய மொட்டு. எப்பேற்பட்ட வளர்கின்ற எப்படிப்பட்ட மொட்டுன்னா மாணிக்க மொட்டு. அது மாணிக்கம் போல கருமையும் செம்மையும் கலந்து மாணிக்க மொட்டு போல அது அமைந்திருக்கிறது. ஒரு பூ மொட்டு எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் அமைந்திருக்கிறது கண்ணபிரானுடைய அந்த உறுப்பு. அந்த மாணிக்க மொட்டுக்கு நுனியிலே முளைத்து வரக்கூடிய முத்தே போல், அதுல இருந்து முத்து சிந்தினா எப்படி இருக்கும்? அது போல கண்ணபிரான் தன் அமுதத்தை சிந்துகிறான். அவன் திருமேனிங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அந்த திருமேனியிலேருந்து எது வந்தாலும் அது அமிர்தம். நாம ஏதோ உலகியல் கண்ணோட்டத்துல பார்த்து ஏதோ குழந்தை பின்னாடியால வந்து மூத்திரம் சிந்தி இருக்குப்பா, தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடக்கூடாது. அது சாமானிய குழந்தை சிந்தினாலே நாம ரசிக்கத்தான் ரசிப்போம்னு வச்சுக்கோங்க. இது யாரு? சர்வேஸ்வரனாகிய கண்ணபிரான். அவன் ஓடி வந்து பெரியாழ்வார் யசோதைய பின்னாடியால அணைச்சுட்டு இருக்கானா. அந்த நுனியிலேந்து முளைத்து வரக்கூடிய முத்து போல அவன் அமுதத்தை சிந்த, அது என்னாச்சான்? பெரியாழ்வார் யசோதை முதுகுல. ஒரு தாய்க்கு இதை விட என்ன வேணும்? அதுவும் தெய்வீக தாயான பெரியாழ்வார் யசோதைக்கு தெய்வ குழந்தையான கண்ணன் தேர்ந்து இந்த அமுதத்தை விட வேற என்னப்பா வேணும்? பெரியாழ்வார் யசோதைக்கு இப்பதான் விஷயம் புரிஞ்சுது. ஓஹோ, முன்னாடியால கட்டி அணைச்சுக்கோன்னு போன பதிகத்துல கேட்டேன், பின்னாடியால அணைச்சுக்க கேட்கல. அவன் கேட்காமலேயே செஞ்ச அனுகிரகம்.